வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து இந்த மார்ச் மந்த் ஃபுல்லா என்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன, எப்படியெல்லாம் நான் சேமிச்சேன் அப்படின்ற டிப்ஸ் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இல்லத்தரசியா இருந்துட்டு எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிக்கலாம், அதாவது நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ல வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது தான் வந்து நான் உங்களுக்கு டிப்ஸா சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன ஃபாலோ பண்றேன், எனக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ல வந்து வீட்டு செலவுகளை வந்து எப்படி சிக்கனமா மேனேஜ் பண்ணிட்டு பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்ற டிப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் வந்து பணமே சேமிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து என்னுடைய சேவிங்ஸ் வந்து, அதாவது இந்த மார்ச் மந்த்துக்கான 1 மந்த் சேவிங்ஸ் வந்து எப்படியெல்லாம் பண்ணினேன் அப்படின்றத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 365 நாள் சேமிப்பு அப்படின்றது வந்து அந்த சார்ட் போட்டு நம்ம சேமித்தோம் பார்த்தீங்களா உண்டியலில், அது வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே விட்டுறாதீங்க. இதை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணினீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக விட்டுடாமல் மணி சேவ் பண்ணுங்க. இது கூடவே வந்து நான் சீக்ரெட்டாக ஒரு 4 கட்ட சேமிப்பு வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த 4 கட்ட சேமிப்பு அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத வந்து ஃபைனலாக சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து தின சேமிப்பு. நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து கொடுப்பேன் பார்த்தீங்களா, அதன்படியும் சேமிப்பேன். இப்போ இந்த 365 நாளைக்கு வந்து சார்ட் போட்டு சேமிக்கிறத வந்து உண்டியலில் போடுறது மாதிரி இந்த தின சேமிப்பு அப்படின்றதையுமே வந்து அந்த உண்டியலில் வந்து போட்டுருவேன். ஏன்னா கையில் வச்சுட்டு இருக்க மாட்டேன். சில சமயம் வந்து ஒவ்வொரு விதமாக அந்தந்த மாதத்துக்கு என்னுடைய தேவைகள் பொறுத்து நான் வந்து இதில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து வந்து ட்ராவல் செலவு, அது கூடவே வந்து சேமிப்பு. இது வந்து எப்படி பண்ணுறதுனாக்கா, இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்கூல் வந்து ஹாலிடே, பசங்களுக்கு வந்து லீவ் விட்டாச்சு இல்லையா, அங்கங்கே போவோம், வெளில எல்லாம் போவோம். இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து செலவு அப்படின்றது வந்து பண்ணாமல், இப்போ பொதுவாக வந்து நம்ம ட்ராவல் போகிறோம் அப்படின்னாக்கா ஜாலியாக செலவு பண்ணணும், நிறைய அது இது வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் பொதுவாகவே எல்லாருடைய மைண்ட் செட்டும் இருக்கும். ஆனால் என்னைய பொறுத்த அளவுக்கு நான் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் பண விஷயத்தில். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒன்ஸ் பணம் வந்து நம்ம கைக்கு வருது, அதை வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு திரும்ப வந்து நம்மக்கிட்ட இல்லாதப்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா. அதனால் நான் வந்து என்ன தேவை அப்படின்றத பொறுத்து தான் என்னுடைய செலவுகள் வந்து அமைச்சுப்பேன். நான் வந்து கையில் இருக்குது, கண்ணில் பார்க்குறோம் அப்படின்றதுக்காகலாம் வந்து தாராளமாக வந்து அதை இதையும் வாங்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக ட்ராவல் போகிறோம், எங்கேயாவது வந்துட்டு போகிறோம் அப்படின்றப்போ நல்லாவே என்னால் சேமிக்க முடியும். அது வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து வச்சுக்கணும். நம்ம வந்து இருக்குன்றதுக்காக தாராளமாக செலவு பண்ணிடக்கூடாது. முக்கியமாக வந்து நான் வந்து சொல்கிறது வந்து வேஸ்ட்டு செலவு, அந்த திங்ஸ் இந்த திங்ஸ்ன்னு வாங்குறதுக்கு நான் சொல்கிறேன். மித்தபடி சாப்பிட்ற செலவெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா தாராளமாக பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து உழைக்கிறதே வந்து சாப்பிட்றதுக்கு, நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நல்லாவே சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து சிக்கனம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. மித்தபடி நான் வந்து வேஸ்ட் செலவாக நினைக்கிறதெல்லாம் வந்து அந்த பொருள் வாங்கினேன், இந்த பொருள் வாங்கினேன், அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி செலவுகள் வந்து கண்டிப்பாக சிக்கனமாக இருப்பேன். அதுக்கடுத்து வந்து கோயில் செலவுகள். கோயிலுக்கு வந்து நிறைய போவோம். பொதுவாகவே வந்து எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு அப்படின்னாக்க அதிகபட்சம் நாங்கள் போகிற இடம் வந்து நிறைய கோவில்கள் தான் போவோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து கோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நிறைய கோவிலுக்கு போவோம். அந்த மாதிரி டைமில் வந்து செலவுக்கு கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டேன். நான் முன்னாடியே சொல்கிறது மாதிரி ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினோம் அப்படின்னாக்க அதுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து லோக்கல்லே வாங்கிடுவேன். அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து பத்தி, சூடம், அந்த விளக்கு போடுறதுக்கான திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். வீட்டில் வந்து எப்பயுமே வந்து அகல் விளக்கு வச்சுருப்பேன். அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அதை வந்து பக்குவப்படுத்தி வச்சுருப்பேன், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. நான் போயிட்டு ஒரு கோயிலில் போயிட்டு விளக்கு வாங்கணும் அப்படின்னு இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அங்கே போடுற விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த சுட்டி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதாவது சின்னதாக இருக்கும். அதில் ஊற்றக்கூடிய எண்ணெயுமே வந்து என்ன பயன்படுத்துறாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. நெய் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம், ஆனால் அதில் வந்து நெய் இருக்கிறது மாதிரியான எந்த ஒரு சிம்டமே இருக்காது. அது என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது. அது உருகினாலுமே ஒரு நெய் ஸ்மெல் வராது. அது ஒரு மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நான் வீட்டில் இருந்தே எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன். பூ எடுத்துகிட்டு போகிறதுமே வந்துட்டு எலுமிச்சம்பழம் மாலையெல்லாம் கோக்கணும் அப்படின்னாக்கா மார்க்கெட் போனோம் அப்படின்றப்போ விலை கம்மியாக கிடைக்கும் நமக்கு. எலுமிச்சம்பழம் வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து மாலையாக கோத்து எடுத்துப்பேன்.
வச்சுப்பேன். இதுவே வந்து பூ எடுத்துட்டு போகணும் அப்படின்னாக்க ஒரு 100லேருந்து 150 ரூபாய் செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ரீரங்கம் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு பூ வாங்கினோம்னாக்க நிறைவா போடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அந்த பூவுலயே அலங்காரம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து பூ கொடுப்பாங்க. அதை நம்ம கட்டுறது ஒன்று தான் நமக்கு வேலை. அது மாதிரி கட்டி எடுத்துட்டு போயிடுவேன். இதுவே நம்ம போயிட்டு ஒரு 150 ரூபாய்க்கு வெளியில பூ வாங்குறோம் அப்படின்றப்போ ஒரு 10 முழம் கூட நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு முழம் வந்து அந்தந்த ஊரை பொறுத்து 20 ரூபாய் 30 ரூபாய் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது கோயில் பக்கத்துல எல்லாம் போய் வாங்கினோம்னாக்க ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க. அது வந்து நிறைவாகவும் இருக்கா. நான் வந்து விலைக்கு சொல்லலை. ஆனா நமக்கு வந்து நிறைவா செய்யணும். எந்த செயல் செஞ்சாலும் நிறைவா செய்யணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அதனால வந்துட்டு அது மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காதுன்றதுனால நான் எல்லாமே வாங்கிட்டு போயிடுவேன். இங்க இருந்தே வாங்கிட்டு போயிடுவேன். அதுல கொஞ்சம் வந்து எனக்கு சேவ் ஆகும். அனாவசிய செலவு பண்ணாம அதை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். என்ன நம்ம உடல் உழைப்பு போடணும். அது மாதிரி பண்றப்போ நமக்கு வந்து பணம் சேவ் ஆகும். அதுக்கடுத்து வந்து 4 கட்ட சேமிப்பு. இது வந்து நான் ரெகுலரா பண்றது தான். இப்போ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இது வந்து முயற்சி பண்ணி பாருங்க. என்னால சேமிக்கவே முடியல. எவ்வளவு சேமிச்சாலும் எனக்கு வந்து செலவாயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்காக இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா வீடியோல நிறைய பேர் சொல்றீங்க, நான் வந்து சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சேமிக்கிறேன். ஆனா வந்துட்டு என்னால அந்த செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எதுக்காவது எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்க ஒரு 4 கட்ட சேமிப்பா பண்றப்போ கண்டிப்பா உங்களால வந்து சேவ் பண்ண முடியும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சேமிப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா செலவுக்கு. இது வந்து என்னுடைய பர்ஸ்லயே வச்சிருப்பேன் நானு. இப்ப காட்டுறேன். இது வந்து என்னுடைய பர்ஸ். எப்பயுமே வந்து இதுல தான் வந்து என்னுடைய அமௌண்ட் எல்லாமே இதுல தான் போட்டு வைப்பேன். ரொம்ப ராசியான பர்ஸு. மோஸ்ட்லி எனக்கு வந்து பர்ஸ் வந்து வீணா போனாலுமே நான் வந்து இந்த கலர் தான் வாங்குவேன். எனக்கு வந்து ரொம்பவே லக்கியா இருக்கும் அப்படின்றதுக்காக. இதுல வந்து மினிமம் வந்து அன்னன்னைக்கு செலவுக்காக அந்த மாசம் ஃபுல்லா ஏதாவது ஒரு சில்லறை செலவு பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 300லேருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் இந்த மாதிரி வந்து வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா ஏதாவது திடீர்னு செலவுக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு 300லேருந்து 500 ரூபாய் வரைக்கும் இதுல எப்பயுமே இருக்கும். அதுலதான் வந்து அன்னன்னைய செலவு ஏதாவது குட்டி குட்டி செலவு இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பண்ணிப்பேன். இது வந்து முதல் கட்ட சேமிப்பு. இதுல வந்து அப்பப்ப எடுத்து செலவு பண்றதுக்காக. மித்தபடி அந்த 1 மந்த் கழிச்சு இதுவுமே சேவிங்ஸா மாறிடும். ஒரு வேளை எனக்கு எதுவும் செலவு இல்லை அப்படின்ற பட்சத்துல. அதுக்கடுத்து செகண்ட் வந்து அவசர தேவைக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த அமௌண்ட் தான் அது வந்து சொன்னது நானு. அப்பப்போ வந்து செலவுகள் போக மிச்ச அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு பாக்ஸ்லயோ இல்ல வந்துட்டு அந்த உண்டியல் உங்களுக்கு காட்டியிருப்பேன். திருப்பதி கேலண்டர் உண்டியல் வந்து காட்டியிருப்பேன். அந்த இதுல வந்து போட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வருவேன். என்னுடைய ஏதாவது ஒரு அவசரமா தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல நான் வந்து இதுல இருந்து எடுத்து செலவு பண்ணிக்க பார்ப்பேன். மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். ஏதாவது ஒரு திடீர்னு எனக்கு அப்போதைக்கு கையில இல்லை அப்படின்ற பட்சத்துல இதுல வந்து எடுத்து செலவு பண்ணுவேன். இதுவுமே வந்து ஒருவேளை அந்த மந்த் வந்து எதுவும் செலவு இல்லை அப்படின்ற பட்ச சேவிங்ஸா மாத்தி வச்சுப்பேன். அதுக்கடுத்து வந்து தேர்டு வந்து இயர்லி ஒன்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பா உண்டியல் சேவிங்ஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து எடுக்கிறது மாதிரிக்கு அதுல வந்து உடச்சி எடுக்கிறது மாதிரி வச்சுக்குவேன். மண்ணுண்டியல் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து மண்ணுண்டியல் வந்து யூஸ் பண்ணினாக்க நோட்டெல்லாம் வந்து வீணா போயிடுமா அப்படிலாம் கேட்குறீங்க. அது மாதிரி எதுவுமே எனக்கு ஆனதில்லை. 1 வருஷம் இல்லை 1.5 2 வருஷம் கூட நான் வந்து பெரிய உண்டியல்லாம் வச்சு சேவ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அது மாதிரி எதுவுமே ஆனது கிடையாது. அதனால கண்டிப்பா தாராளமா சேமிக்கலாம். ஈரம் படாத இடம், அந்த இனிப்பெல்லாம் இல்லாத இடமா வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ அது வந்து பயம் இல்லாம இருக்கலாம். முக்கியமா எறும்பு போகுதா வருதான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கணும். அது ஒண்ணுதான் நமக்கு. அதுக்கடுத்து வந்து 4வது கட்ட சேமிப்பு. இது வந்து கட்டாய சேமிப்பு. இது வந்து கன்ஃபார்மா எடுக்கவே மாட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பர்ஸ்ல போட்டு சேவ் பண்றது. இது வந்து மோஸ்ட்லி எதுக்காக பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய ஏதாவது நகை வந்து பிளட்ஜ் பண்றோம் இல்லையா, அடகு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு கன்ஃபார்மா இதுல போட்டு சேவ் பண்ணுவேன். அதுக்கு வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ரொம்ப பழைய நகைகள் வந்து வச்சிருப்பேன். அதை வந்து அப்பப்ப அடகு வச்சுட்டு நான் வந்து புது நகையை எடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்ப ரீசெண்டா கூட 6000 தாண்டி போகுது கிராமோடைய விலை அப்படின்ற பட்சத்துல நான் வந்து புதுசா கூட இப்ப ஒண்ணு எடுத்தேன். வீடியோல காட்டல நானு. இது மாதிரி நகைகளுக்கு வந்து கட்ட வேண்டியது வந்து இதுல போட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வருவேன். வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் கொண்டு போயிட்டு கட்டுவேன். இது மாதிரி கட்டாயம் நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சேமிப்பு வந்து இது உள்ளுக்கு வந்து இருக்கும். அதுக்கான அமௌண்ட் வந்து இது உள்ளுக்கு இருக்கும். இப்ப இதுல வந்து ஒரு 2100 ரூபாய் வச்சிருக்கேன் ஜுவல்லுக்கு கட்டுறதுக்காக. மித்தபடி இதுல வந்து என்ன அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அமௌண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா 4150 ரூபாய் வந்து இருக்கு. இது வந்து இந்த மாசம் ஃபுல்லாவே நான் சேவ் பண்ணது. வெஜிடபிள் வாங்குறதுல இருந்து அதுக்கடுத்து வந்து மளிகை ஜாமான் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சேவ் பண்ணின அமௌண்ட் 4150 ரூபாய் வந்து இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன்.
இதில் வந்து 4150 ரூபாய் இருக்குது. இது வந்து அப்படியே வந்து சேவிங்ஸாக வச்சுப்பேன். இதை ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுப்பேன், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுப்பேன். ஏதாவது செலவுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மந்த் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த அளவுக்கு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாக்க, நம்மளால முடியாது, என்னால் இந்த விஷயம் முடியாது அப்படின்னு சொல்கிறது மாதிரி எந்த ஒரு விஷயமே நமக்கு வந்து கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி பண்ணினோம், அதுக்கான உழைப்பு இருக்குது, முயற்சி பண்ணினோம் அப்படின்றப்போ கட்டாயம் நம்மளாலையும் முடியும். இது கூடவே வந்து சில்லறை சேமிப்பு பண்ணுவேன். சில்லறை சேமிப்பு செஞ்சு நான் வந்து நிறைய நகை எடுத்திருக்கேன். அதுவுமே வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. கண்டிப்பா அதுவுமே சேவ் பண்ணுங்க. சில்லறைகளை வந்து வேஸ்ட் பண்ணாம அது மாதிரி சேவிங்ஸ் கூட பண்ணலாம். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன் பாருங்க. இந்த மந்த் வந்து என்னுடைய சேவிங்ஸ் இதுதான். நீங்க வந்து என்ன அமௌண்ட் சேமிச்சீங்கன்னு கண்டிப்பா வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.